ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட கிரகத்தின் பெயர் உச்சரிக்கப்பட்டாலே பலருக்கும் உள்ளுக்குள் ஒரு பயம் எழும். அதுதான் சனி கிரகம். வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள், கஷ்டங்கள் அனைத்திற்கும் இந்த இருண்ட கிரகமே காரணம் என்ற ஒரு பொதுவான எண்ணம் நம்மிடையே ஊறிப்போயிருக்கிறது. ஜோதிட சாஸ்திரம் இவரை நீதியின் அரசன் என்று அழைக்கிறது. மனிதர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஈடாக எவ்வித பாரபட்சமும் இன்றி பலன்களை திருப்பி தரும் ஒரு துல்லியமான அதிகாரியாக இவர் செயல்படுகிறார். இந்த நீதியின் அரசன் எப்படி உருவானார் என்பதற்கு பின்னால் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த கதை சூரிய பகவானுக்கும் அவரது மனைவியான சாந்தாவிற்கும் இடையிலான உறவிலிருந்து தொடங்குகிறது. சூரிய பகவானின் மனைவியான சாந்தா ஒரு சிறந்த சிவபக்தை. ஒரு கட்டத்தில் தன் கணவரான சூரியனின் அதீத வெப்பத்தை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன் சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்காக சிவனை நோக்கி தீவிர தவம் புரிய அவள் காட்டை நோக்கி செல்ல முடிவெடுத்தார். காட்டை நோக்கி செல்லும் முன்பு கணவரை தனியாக விட்டு பிரிய சாந்தாவிற்கு மனமில்லை. அதனால் தன்னுடைய சொந்த நிழலிலிருந்து சாயாதேவி என்ற ஒரு பெண்ணை உருவாக்கி தனக்கு பதிலாக சூரிய பகவானிடம் விட்டு சென்றாள். சாயா என்றால் நிழல் என்று பொருள். உலகெங்கிலும் உள்ள மனிதர்களின் உண்மையான செயல்களை எடை போடும் சனி பகவானின் வாழ்க்கை இந்த மாபெரும் மாயையிலிருந்தும் ஒரு நிழலின் பிறப்பிலிருந்தும் தான் தொடங்கியது. தான் வாழ்ந்து கொண்டிருப்பது சாந்தாவுடன் அல்ல, அவளுடைய நிழலான சாயாதேவியுடன் என்பது சூரிய பகவானுக்கு தெரியாது. அவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் சனி பகவான். சனி பகவான் தன் தாயின் கருவில் இருக்கும்போதே சூரியனின் அதீத வெப்பம் அவரை தாக்கியது. அந்த உக்கிரமான வெப்பத்தின் விளைவாகவும் நிழல் உருவமான தன் தாயின் சாயல் சேர்ந்ததாலும் சனி பகவான் பிறக்கும் போதே மிகவும் கருமையான நிறத்தோடு பிறந்தார். ஒளியின் நாயகனான சூரிய பகவான் தன் குழந்தையின் இந்த கருமை நிறத்தை கண்டதும் அதிர்ச்சி அடைந்தார். இவ்வளவு இருண்ட நிறத்தில் இருக்கும் ஒரு குழந்தை நிச்சயமாக தன்னுடைய வாரிசாக இருக்க முடியாது என சாயாதேவியின் மீது சந்தேகப்பட்டார். இந்த வரைபடம் அந்த முதல் சந்திப்பை விளக்குகிறது. தந்தை தன்னை நிராகரித்த அந்த தருணத்தில் சனி பகவான் முதல் முறையாக சூரியனை நேருக்கு நேர் பார்த்தார். அது ஒரு சூரிய கிரகண நேரம். சனியின் அந்த உக்கிரமான பார்வை சூரியன் மீது விழுந்ததும் சூரிய பகவான் சபிக்கப்பட்டு தனது பிரகாசத்தை இழந்தார். சனியின் இந்த கருமை நிறம் அதிகாரத்தின் உக்கிரமான வெப்பமும் ஒரு நிழலின் மௌனமும் இணைந்து உருவாக்கிய முதல் கர்மவினையின் நேரடி வெளிப்பாடாக அமைந்தது. சனியின் தோற்றத்தைப் போலவே அவரது முடமான காலின் பின்னணியிலும் ஒரு முக்கியமான கர்மா ஒளிந்திருக்கிறது. சனியின் தாயான சாயாதேவி ஒரு தீவிரமான சிவபக்தையாக இருந்தாள். ஒரு நாள் சாயாதேவி சிவபெருமானுக்கு படைப்பதற்காக பிரசாதம் தயாரித்துக் கொண்டிருந்தாள். அப்போது சிறு குழந்தையாக இருந்த சனி பகவானுக்கு கடும் பசி எடுத்தது. பசியின் வேகத்தில் அந்த பிரசாதத்தை எடுத்து சாப்பிட முயன்றார். ஆனால் அவரது தாய் சிவபூஜை முடியும் வரை காத்திருக்க வேண்டும் என கண்டிப்போடு கூறிவிட்டார். பசியின் உச்சத்தில் இருந்த குழந்தை சனிக்கு தாயின் வார்த்தைகள் பெருங்கோபத்தை வரவழைத்தன. கோபத்தின் உந்துதலில் சனி பகவான் தன் தாயை காலால் ஓங்கி உதைத்தார். பிரசாதத்தை அவமதித்ததாலும் தாயை தாக்கிய தெய்வ குற்றத்தாலும் சனியின் ஒரு கால் அந்த நிமிடமே முடமாகி போனது. ஒட்டுமொத்த உலகிற்கும் நீதியை வழங்கும் கடவுளாக மாறும் முன்பு தான் செய்த தவறுக்காக தனக்கே தண்டனையை பெற்றுக்கொண்டார் சனி பகவான். கர்மவினை எந்த இடத்திலும் யாருக்கும் பாரபட்சம் பார்க்காது என்பதை இது தெளிவாக்குகிறது. தன் தவறின் விளைவை உணர்ந்த பிறகு தாயைப் போலவே சனி பகவானும் தீவிரமான சிவபக்தராக மாறினார். சிவனை நோக்கி தொடர்ந்து தவம் புரிந்தார். சனியின் உண்மையான பக்தியை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவர் முன் தோன்றினார். சூரிய பகவானுக்கு இருந்த சந்தேகத்தை தீர்த்து வைத்து பிரிந்திருந்த தந்தைக்கும் மகனுக்கும் இடையே மீண்டும் ஒரு நல்லுறவை ஏற்படுத்தி கொடுத்தார். இது உலகளாவிய நீதியின் தராசு. சிவபெருமான் சனி பகவானுக்கு வழங்கிய மாபெரும் வரம் இதுதான். உலக மக்கள் செய்யும் நன்மை தீமைகளை சீர்தூக்கி பார்த்து அந்தந்த கர்மவினைகளுக்கேற்ப வெகுமதியையோ அல்லது தண்டனையையோ வழங்கும் முழு அதிகாரத்தையும் சிவபெருமான் சனிக்கு அளித்தார். இந்த அதிகாரத்தின் மூலமாகவே மரணத்தின் தேவனான யமதர்மனுக்கும் தர்மத்தின் காவலனான ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் இணையான ஒரு நீதி தத்துவமாக சனி பகவான் பார்க்கப்படுகிறார். தன் சொந்த வாழ்க்கையிலேயே சோதனைகள், நிராகரிப்புகள் மற்றும் கடும் வலிகளை அனுபவித்ததால்தான் நீதி என்பதன் உண்மையான அர்த்தத்தை அவரால் முழுமையாக உணர முடிந்தது. அதனாலேயே அவர் நீதியின் அரசராக முடிசூட்டப்பட்டார். தன் தாய் மற்றும் தந்தையிடம் கூட கர்மவினையின் விதிகளிலிருந்து தப்ப முடியாத சனி பகவான் அதே விதிகளுக்கு தானும் கட்டுப்பட்டவர்தான்.
நாம் செய்யும் செயல்கள் நேர்மையாக இருக்கும்போது அவரது பார்வையும் பாரபட்சமின்றி நமக்கான நற்பலன்களை தரும் என்பதை அவரது வரலாறு உறுதிப்படுத்துகிறது. அவரது அருளை பெறுவதற்கு சனிக்கிழமைகளில் சில எளிய வழிபாட்டு முறைகளை பின்பற்றலாம். அதிகாலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளிப்பது, பகல் முழுவதும் விரதம் மேற்கொள்வது மற்றும் கருப்பு நிற ஆடையை அணிவது சனியின் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும். உளுந்து, கருப்பு எள்ளு, கருப்பு மாடு மற்றும் இரும்பு போன்ற பொருட்களை தானமாக வழங்குவது சிறந்தது. தானம் என்பது சுயநலத்தை குறைத்து பிறருக்கு உதவும் மனப்பான்மையை வளர்க்கிறது. இந்த செயல் இயல்பாகவே நமது கெட்ட கர்ம வினைகளை குறைத்து விடுகிறது. விரத நாளின் இறுதியில் வீட்டில் எண்ணெய் ஊற்றி தீபமேற்றி சிவபெருமான், அனுமன் மற்றும் சனி பகவானை மனதார வழிபட வேண்டும். பூஜையின் நிறைவாக ஒளிரும் இந்த செப்பு தகட்டில் பொறிக்கப்பட்டுள்ள ஓம் சனீஸ்வராய வித்மஹே என்ற சனி காயத்ரி மந்திரத்தை 21 முறை உச்சரிக்க வேண்டும். இது மனதை ஒருமுகப்படுத்தி சனியின் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். சனி பகவான் ஒரு தனி நபர் அல்ல, நம்முடைய சொந்த செயல்கள் காலப்போக்கில் நமக்கு தரும் நேரடி எதிரொலி. அவர்